ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு ஒரு லைஃப் ஸ்டைலை பற்றியது. எல்லாருக்குமே ஒவ்வொரு லைஃப் ஸ்டைலை சொல்கிறதுக்கான சில விளாக்குகள் இருக்குது. நம்ம இந்த ஆண்மை குறைவு இதை பற்றி பார்க்குறதுனால இதற்கான சில லைஃப் ஸ்டைலை நம்ம என்னென்னலாம் பின்பற்றினோம்னா நம்மளுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட்டு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி உள்ள இந்த லைஃப் ஸ்டைல் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? பொதுவாக ஆண்மை குறைவை வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க சில விஷயங்களை தவிர்க்க வேண்டும். அது என்னென்னுங்கிறத ஒரு ஷார்ட் ஃபார்மில் ஒரு சின்ன இதில் பார்க்க போகிறோம். வழக்கம் போல் நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். பொதுவாக இந்த ஆண் உடல் உறவு சிறு வயதில் இருந்து தோன்றக்கூடிய எண்ணம் 70-80 வயது வரைக்கும் அந்த காலத்தில் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு இது ஆராய்ச்சி பூர்வமாக நம்மளுடைய பழந்தமிழர் வரலாறில் கூட அதற்கான இதுகள் சான்றுகள் இருக்குது. ஆனால் நாளாக நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால் நம்மளால் சில விஷயங்களை பண்ண முடியாமல் போயிடுறது. அதே நேரத்தில் வேலைப்பளு, மன அழுத்தம், மெட்டபாலிக் டிஸார்டர், அதனால் குரூப் ஆஃப் டிசீஸ் வரக்கூடிய நேச்சரு இதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ஒரு 35 வயசுலேயே எல்லாருக்கும் குறைவாக ஆரம்பித்து 40 வயசில் பீஸு போய் இதாக ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் எப்படி தவிர்த்துறது அப்படிங்கிறத இன்றைக்கி ஒரு ஷார்ட்டான இதில் பார்க்க போகிறோம். இது ஒரு லைஃப் ஸ்டைல் வீடியோங்க. இது மெடிசன் கிடையாது. சரிங்களா? லைஃப் ஸ்டைல் நீங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் பின்பற்றினா இதை ஆண்மை குறைவு வராமல் இருப்பது எப்படிங்கிறத நம்ம தவிர்க்கலாம் அப்படிங்கிறது தான் பார்க்கலாம். எப்படி ஒரு சிறந்த எழுச்சியை உண்டாக்கி நல்ல உடலுறவு செய்யலாங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படி நம்ம லைஃப் ஸ்டைலை பார்க்கணுங்கிற நினைக்கிறவங்க முதல்ல பின்பற்றுறது என்னென்னு கேட்டிங்கன்னா, மதிய தூக்கம் தூங்காதீர்கள். என்ன சார் இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, மதியம் சாப்பிட்டுட்டு ஓய்வெடுங்க. உண்ட மயக்கம் தொண்டருக்கும் உண்டு. சிலவே சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுவான்னா 1 மணிக்கு படுத்தான்னா 5 மணிக்கு எழுந்திருப்பான். மறுநாள் விடிஞ்சிருச்சு, விடிய காலையில் எழுந்திரிச்சோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் உள்ள பெருந்தூக்கம் தூங்குறவனுக்கு இந்த பாதிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா அதிகமாக இருக்கும். நல்லா முழித்து கொண்டு இருந்து கொஞ்சம் உடல் உழைப்பு செய்து கொண்டு இருந்து கண்டு கேட்டு இந்த மாதிரி 5 புலன்களால் செக்ஸுவல் பற்றிய தாட்டு, எண்ணங்கள், படிப்பு இதுகள்லாம் அதில் இருந்தால்தான் இரவுலையோ ஈவினிங்லையோ மாலையிலையோ அதை கிடைக்கும்போது அவன் தனது மனைவியோ திருப்திப்படுத்த முடியும். இவன் நல்லா தூங்கி எந்திரிச்சானா அந்த உறுப்புகள் அதே மாதிரி கை கால் எல்லாமே ஃப்ளாசிட் ஆகிட்டு திருப்பி ரெக்டிஃபை ஆகிறதுக்கு மினிமம் ஒரு 1 ஹவராக இது ஆயிரும். சரிங்களா? அதாவது நீங்கள் காலையில் எந்திரிச்சு நீங்கள் வாக்கிங் போகலாம், நல்லா இது பண்ணி கொடுக்கலாம். ஆனால் மதியம் தூங்கி பாருங்கள், உடம்பு கை கால் எல்லாம் தளர்ச்சியானது மாதிரியாக ஆரம்பிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா கஃபம் விருத்தியாகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் சொல்கிறார்கள். நம்மளுடைய சாஸ்திரங்கள் இருக்குது. இந்த கஃபம் விருத்தியாகும்போது உடல் பருமன் அதிகரிக்கும், ஒபேசிட்டி சம்மந்தப்பட்ட வியாதிகள் அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதெல்லாம் சொல்கிறாங்க. அதனால் மதிய தூக்கம் தூங்குறத அவாய்ட் பண்ணிடுங்க. அதே நேரம் 2வது நல்ல உடற்பயிற்சி செய்யுங்க. நல்ல உடற்பயிற்சினா சிறந்த உடற்பயிற்சி, அவ்வளோதான். போட்டு ரஃப் அண்ட் டப்பாக போட்டு ஜிம்னாஸ்டிக் அது இதெல்லாம் அப்படிலாம் பண்ணாது. ஒரு ஜென்ரலாக நல்ல வாக்கிங் போங்க, ஸ்விம்மிங் போங்க, மீடியமான ஸ்பீடில் ரன்னிங் போங்க. இதை எல்லாமே காலை மாலை இது பண்ணணும். ஓடி விளையாடடி பாப்பா நீ ஓய்ந்திருக்கல் ஆகாதடி பாப்பான்னு சொல்லியிருக்கார் பாரதியார். ஓய்ஞ்சு ஒரு இடத்துல உட்காந்துட்டிங்கனாலே மனக்கவலை வந்துடும், எல்லாமே வந்துடும். எல்லாத்தையும் தூக்கி போட்டு நடந்து நீங்கள் ஓட ஆரம்பிச்சுங்க, இப்போ எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிங்க. நல்லா ஒரு புது ஓட்டம், இரத்த ஓட்டங்கள், ஆக்சிஜன் உள்ளுக்கு நல்லா இது ஆகி வரும் பொழுது நல்லா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஆற்றல் ஒரு பெருகி கூட இருக்கும். சரிங்களா? மனக்கவலையெல்லாம் மாறிடும். உடம்புல இன்னும் கொஞ்சம் இரத்த ஓட்டம், புது கவலை இதெல்லாம் மாறி இதுகள்லாம் இதாகிக்கிறோம். சரிங்களா?
முதல்ல சொன்னது மதிய தூக்கம் தூங்காதீங்க, நல்லா வந்து எக்ஸசைஸ் பண்ணுங்கள். சரிங்களா? அதே நேரத்தில் வந்து புஷ்டியான ஆகாரங்களை வந்து சாப்பிடுங்க. சைவம்தான் கிடையாது, அசைவம்தான் சிறந்ததுங்கிறதுலாம் கிடையாது. இதில் உள்ளது அதுலேயும் இருக்குது, அதில் உள்ளது இதுலேயும் இருக்குது. நான் சைவத்தை தான் கடைப்பிடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வரும்பொழுது தாராளமாக நீங்கள் கடைப்பிடிக்கலாம், தவறு கிடையாது. நல்ல உணவுகள், மொச்சைப்பயிர், முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, அக்ரோட் பருப்பு, சரிங்களா? கொண்டக்கடலை, ஊற வைத்த கொண்டக்கடலை, ஆமாம், புதனோட சாபத்தை போக்கக்கூடிய பாசிப்பயிறு, ஆமாம், இந்த மாதிரியான பருப்பு வகைகள், பயறு வகைகளை நல்லா சேர்த்துக்கிறங்க. சில மைக்ரோ நியூட்ரிஷன், ட்ரேஸ் எலிமெண்ட்டு, இதுகள் எல்லாமே இதில் இருக்குது. அதில் வந்து கீரைகள்லாம் நல்லா எடுத்துக்கிறங்க. சரிங்களா? கீரைகள்லாம் கொஞ்சம் நல்லா எடுத்துக்கிறங்க. அதே நேரம் வந்து இரவு தூக்கத்தை வந்து முழுதாக கடைபிடிங்க. இரவு தூக்கத்தை வந்து ஓரளவு 7 மணி நேரமாவது நல்லா தூங்கி எந்திரிச்சு இது பண்ணுற மாதிரி பாருங்கள். சீக்கிரம் பெட்டுக்கு போயிட்டு சீக்கிரம் பெட்லேருந்து எந்திரிக்கிற மாதிரி பாருங்கள். பொதுவாக வந்து இன்றைக்குள்ள ஆராய்ச்சிகள் என்னென்னமோ மாற்றி அவன் பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணுறான். அவங்களுடைய இதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா 10 பேர் 100 பேரை எடுத்துக்குவான். நீங்கள் மதியம் தூங்குறீங்க, ப்ரில்லியண்ட்டாக இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா மதியம் தூங்குபவர்கள் மிக ப்ரில்லியண்ட்டாக இருக்கிறார்கள் அப்படின்னு போட்டுருவான். நைட்டு கண் விழிக்கிறவர்கள் ஒரு 100 பேர் லிஸ்ட்டு எடுப்பான். எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 50 பேர் தொழிலதிபராக இருந்தாங்கன்னா, சிறந்தவர்களாக இருந்தாங்கன்னா, இரவு கண் விழித்தவர்கள் சிறந்த தொழிலதிபர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு போடுவான். இட்ஸ் எ ஸ்டேட்டிஸ்டிக்கல். உடம்புடைய தோசதாது மலா மூலம் விக்கிறது காயம் அப்படிங்கிறதுக்கான இதில் கான்செப்ட் அதில் வராது. நம்ம தான் நம்ம இதில் வந்து பார்த்து நம்மளுடைய தோசை தாதுக்களுக்கு என்னங்கிறது 3 பிரகிருதிகள் இருக்குது. வாத பிரகிருதி, பித்த பிரகிருதி, கஃப பிரகிருதி, 2 காம்பினேஷனை பார்க்கக்கூடிய துவந்தஜ பிரகிருதி, அடுத்து திரிதோஷ பிரகிருதி, சமதாது பிரகிருதி, இப்படிலாம் இருக்குது. ஒரு சிலவனுக்கு சீக்கிரம் எந்திரிச்சிடும், சிலவனுக்கு முடியாது. சிலவன் பச்சை தண்ணியில் குளிப்பான், சிலவனுக்கு அது முடியாது. சிலவன் எவ்வளோ வேணாலும் ரன் பண்ணுவான், சரிங்களா? சிலவனுக்கு அது முடியாது. இதெல்லாம் சொல்கிறது வந்து இந்த பிரகிருதி தத்துவங்கள், சரிங்களா? இந்த மாதிரியான உணவுகளை வந்து நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். அதே நேரத்தில் வந்து 7 மணி நேரமாவது கொஞ்சம் தூங்கி எந்திரிக்கக்கூடிய ஒரு இதுகளை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டும். அதே நேரத்தில் வந்து இந்த தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் வரும்பொழுது, இல்லறத்திற்கு பிறகு வரும்பொழுது, தயவு செய்து வாரம் 2 முறையாவது இல்லறத்தில் ஈடுபாடோடு இருங்கள். கண்டிப்பாக அப்படி இருந்தால் தான் அந்த எண்ணங்களும் உருவாகும், அந்த ஆற்றலும் இருக்கும். டோப்பமைன் வந்து ரிலீஸ் ஆகிறதுனால வந்து மன அழுத்தம், மன சம்மந்தப்பட்ட கோளாறுகள், நம்ம உடலுறவு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் மாறி அந்த ஹார்மோன் லெவல் வந்து பீக்கான ஹார்மோன் வந்து குறைஞ்சிட்டு திருப்பி வந்து மேலே ஏறும். விந்துவும் அதே மாதிரி தான், திருப்பி போயிட்டு திருப்பி வந்து உருவாகி வரும். அந்த அளவுக்கு இது பண்ணிவிட்டு, பொதுவாக வந்து பைப்பில் என்ன பண்ணுறோம், டேங்கில் தண்ணி நிறைஞ்சிட்டு குறைஞ்சோடனே திருப்பி ஏற்றணும்னு வரலையா, அதே மாதிரி தான் உடம்புலையும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆமாம், இந்த மாதிரியான ஒரு கான்செப்டில் வந்து வருது. ஆமாம், அதே நேரத்தில் வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்கள், இரவில் வந்து நான்வெஜ் சாப்பிட்றது, ஜீரண கோளாறுகளை உண்டு பண்ணக்கூடிய உணவு வகைகள், இவைகள் எல்லாத்தையும் தவிர்த்து விடுவது நல்லது. சரிங்களா? இதெல்லாம் இது பண்ணிக்கிட்டு கூடுமான வரைக்கும் ஹாட் வாட்டர் வந்து இரவில் வந்து எடுத்துக்கிட்டு படுத்தோம்னா இந்த ஜீரண சம்மந்தப்பட்ட கோளாறுகள் வந்து இதாகும். நல்ல ஜீரணம் இருந்தால் தான் நல்ல ரசதாது உற்பத்தி ஆகும். முதல் தாது, அடுத்து இரத்த தாது உண்டாகும், அடுத்து மாம்சதாது உண்டாகும், அடுத்து மஜ்ஜ அஸ்தி சுக்கிரதாது, 7வது மஜ்ஜ சுக்கிரன்னு சொல்லி 7வது சிறந்த முறையில் உற்பத்தி ஆகி கொடுக்க வைக்கும். இவ்வளோ ஃபேக்டர் வந்து இருக்குது டைஜஷனில். அப்போ டைஜஷன் சிறந்தால் தான் உங்களால் வந்து சிறந்த லைஃப் ஸ்டைலை வந்து மெயின்டைன் பண்ணிவிட்டு ஒரு சிறந்த உடலுறவு வந்து இது பண்ண முடியாது. இது நான் சொல்கிறது வந்து மெடிசன் கிடையாது, லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கிறேங்க, அவ்வளோதான். லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், சரிங்களா? அது மாதிரி இப்போ படிக்கணுங்கிற லைஃப் ஸ்டைல் வந்து நம்ம சொன்னோம்னா காலையில் எடுங்க, புத்தகங்களை வந்து பாருங்கள், நல்லா நோட்ஸ் எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. வேலையில் போய் சம்பாதிக்கணும்னு சொன்னோம்னா என்ன பண்ணுவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி சில லைஃப் ஸ்டைல் இருக்குது. நான் சொல்லுவது ஆண்மை பெருக்கிகளாகவும் உடலுறவுக்கு உங்களுக்கு ஆற்றலை வெளிப்படுத்துவதற்காகவும் உள்ள இந்த லைஃப் ஸ்டைல், இதை நீங்கள் கடைபிடிச்சிங்கனாலே போதும், உங்களுக்கு நல்ல வந்து ஒரு இல்லற இன்பம் வந்து கிடைக்கும். இந்த நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா
லைக் பண்ணுங்கள். மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். மீண்டும் போட்டி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.